சார் சொல்லுங்க மதன். இந்த ஜான் பீட்டர் வேலை செய்யறதே சரியில்லைங்க சார். என்னாச்சு மதன்? கரெக்டான டைமுக்கு வர மாணிக்கிறான், கொடுத்த வேலையை கரெக்டாக பார்க்க மாணிக்கிறான். வேற ஆள் வேணா கூட்டு வரட்டுங்களா சார்? என்ன மதன் சொல்றீங்க? நீங்க சேர்த்து விட்ட பையன் தான். நான் சேர்த்து விட்ட பையன்தாங்க சார். வேலை தெரியிற வரையும் நல்லா இருக்கிறானுங்க. வேலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறானுங்க சார். சரி நீங்க போங்க, நான் கூப்பிட்டு பேசுறேன். சரி ஓகேங்க சார். ஜானி எங்க இருக்கீங்க? கேபின் வந்துட்டு போங்க. சார் மே கமிங் சார். வாங்க ஜான், வந்து உட்காருங்க. சார் சொல்லுங்கள் சார், கூப்பிட்டுருந்தீங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஏங்க சார் என்ன? மதன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்காரு. மதனா? அவர் தான் சார் நீ வேலைக்கு சேர்த்து விட்டாரு. அவர் தான் சேர்த்து விட்டாரு. நீங்கள் செய்கிற வேலையில் அவருக்கு பொறாமல் இருக்க போல இருக்கு. நீங்கள் எங்கே அவருக்கு மேலே வந்துடுவீங்களான்னு சொல்லி காண்டில் இருக்காரு. பார்த்து இருந்துக்குங்க. அவங்களுக்குலாம் அவங்களால நல்லா இருக்கணும், அவங்களோட நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்குங்க சார். சரி ஓகேங்க சார், நான் பார்க்குறேங்க சார். தேங்க்யூங்க சார். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சார். நான் எங்கே ஜான் உங்களை தப்பாக எடுத்துக்கிறதுக்கு? உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கு தெரியாதா? போங்க போய் வேலையை பாருங்க. சார் தேங்க்யூங்க சார், வரேங்க சார். என்னடா இது, சொந்தக்கார பையன் சொல்லி அவன் தான் வேலைக்கே சேர்த்து விட்டான். இவன் நல்லா வேலை செய்கிறத பார்த்தா அவனுக்கு பொறாமையாக இருக்குது. ஒருத்தன் மேலே வர்றது எவனுக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. என்ன உலகண்டா இது?